Number 3 கான டாஸ் டீம் சென்னை 96 கேப்டன் மணி இருக்காரு. டீம் ட்ரீம் 11க்காக விவேக் வந்திருக்காங்க. அண்ட் மேட்ச் டாஸ் போட்டு துவங்கி வைக்க கில்பர்ட் அண்ணா. மேட்ச் நம்பர் 3 கான டாஸ். ஓகே, சென்னை 96 கேப்டன் தான் கேட்க போகிறாங்க. ஸோ டெயில் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் டீம் ட்ரீம் 11 இந்த டாஸ் சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஒன் மோர் பேட்டில். ட்ரீம் வர்சஸ் சென்னை 96. டாஸ் பண்ண ட்ரீம் முதல்ல போல் பண்ணுறாங்க. மொதல் பாலே ராக்கெட்டோட ஆரம்பிக்குது இந்த கேம். ஸோ 1 and கேட்ச் பிடிச்சி ட்ராப் பண்ணியிருக்காரு சஞ்சினா. மேக்ஸிமம் ஹியூஜ் சின்ன ப்ரெஷர் இருக்குது. மொதல் பாலே ஒரு பெரிய ஹிட். இது வந்து ஒரு ஃபன் தான். டீமில் யாராவது ஒருத்தவங்க டிலேவாக அது லேட்டாக வருவாங்க. அருண் கட்டப்பன் கொஞ்சம் லேட்டு ஷூ போட்டுருக்காரு. கிரிக்கெட்டில் இதுவும் ஒரு பார்ட் தான். ஆக்சுவலி நான் ஃபன்னுக்காக தான் எடுக்கிறேன். யாரும் கோச்சிக்கக்கூடாது. அருண் கட்டப்பனும் கோச்சிக்கூடாது. ஷார்ட் கேட்ச் இஸ் அ கால். ரத்னாவோட பொரியில கரெக்டாக விழுந்திருக்காங்க. விக்கெட்ஸ் இந்த பெரிய ஹிட்டுக்கு ஒரு விக்கெட்டு கிடைக்குது. பிக் விக்கெட். நியூ பேட்டரா உள்ள வந்திருக்கிறது ஜீவா. ஒரு தீவிர ஃபேன். பொலாட் மாதிரியே ஆடுவார். முதல்ல முக்கியமான விக்கெட்டை விட்டுருக்காங்க. ரத்னா அவர் ஏஜென்ட் டேக்கன் பேரை கேட்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளேயே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு ரத்னாவோட. ஸோ நியூ பேட்டர் நவீன் உள்ள வந்திருக்காங்க. ஆஹா, ஒன் மோர் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு விக்கெட். ஸோ 3 big wickets in first over. It's a very very good over from ரத்னா. இந்த பெரிய ஹிட்டு மொதல் பால் ஒரு பெரிய ஹிட் இருந்தது. அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வெளில வரணும் அப்படின்னு ரத்னாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஒரு நல்ல ஒரு பவுலர் அவர். இந்த விக்கெட் 7 ரன் 3 விக்கெட். ஒரு ஃபோன் வந்துச்சு, அதனால் வந்து கடைசி போல் பேச முடியல. ரெண்டாவது ஓவரை அருமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது லோகு. ஷார்ட் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பவர் ஜெனரேட் பண்ணியிருக்காரு. இட்ஸ் a big shot from big man. அருமையான ஒரு ஷாட். லேட் ஸ்விங் பிக் ஸ்விங் இருந்தது பால். ஆனால் அதுக்குள்ளே வேகமாக முன்னாடி வந்துருச்சு. அவுட்டு. இந்த மாதிரி ஒரு விக்கெட்டை எங்கே போய் பார்க்குறது? இன்டர்நேஷ்னல் மட்டுமே பார்த்து நமக்கு வந்து எக்ஸைட் பண்ணிருந்தது. பட் ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட், அதுவும் இந்த மாதிரி ஒரு ரன் அவுட்டில். வாட் டு சே, ஒரு முக்கியமான விக்கெட். பெருமாளோட விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க சென்னை 96. பேட்டர் ஜெகன் நான் ஸ்ட்ரைக்கில் ஆட் ஆகிறாரு. ரன் அவுட்க்கு அப்புறம் 4 விக்கெட் எடுத்துருக்காங்க. இது வரலாம் பவர் பிளே 2 ஃபீல்டு வச்சு தான் போடுறாங்க. நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்டர் வராரு. முதல் 2 ஓவருக்குள்ளேயே 4 விக்கெட் எடுத்துருக்காங்க. ரன்ஸ் ஓரளவுக்கு வந்திருக்கு. ஆனாலுமே அந்த 4 விக்கெட் இருந்தது ட்ரீம் 11ஓட ட்ரீம் ஸ்டார்ட். ஓகே, 2 ஓவருக்கு 15க்கு 4 அப்படின்றது தான் ஸ்கோர் அப்டேட். Oh my god, this is a wicket. ஒன் மோர் விக்கெட். ரத்னாவோட 4வது விக்கெட். ஃபீல்டர் இங்கே வச்சாங்க. இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறதுக்குள்ளே போல் போட்டாங்க. கையில் போச்சு விக்கெட். ஸ்மார்ட் ஒர்க் ஃப்ரம் தி கேப்டன் அண்ட் டீம் காட் 5th இம்பார்ட்டன்ட் விக்கெட். பேட்டர் ஜான்சன் 5 இம்பார்ட்டன்ட் விக்கெட். ஒரு முக்கியமான ரோல் பண்ண வேண்டிய நேரத்தில் வந்திருக்காரு. கொஞ்சம் சின்ன தயக்கம் இருக்குது. ஷார்ட்டில் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் கிடைக்குது டீமுக்கு சென்னை 96க்கு. ரத்னாவுக்கு நல்லா எடுக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த பிச்சு இது ஒரு 4 எடுத்திருக்காரு. இன்னும் 3 பால் bowling பண்ணணும். போல் கேஸில் தான் ஆடணும். ஏன்னா இன்னும் 2-3 விக்கெட் போயிடுச்சுன்னா மேட்சே போயிடும். ஸோ வேர் இஸ் த பால்? இங்கே போகுது அந்த பால். 6 ரன். இட்ஸ் பிக் ஷாட். வெல்கம் மேக்ஸிமம் ஃபார் டீம் சென்னை 96. பாலில் வேகம் இல்லை, கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஒரு ஷார்ட் பால் அண்ட் மேக்ஸி. கேட்ச் இஸ் அ கால். 5வது விக்கெட்ஸ். இது 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ரத்னா. 5th விக்கெட். மொதல் ஓவரில் 3, இந்த ஓவரில் 2, மொத்தம் 5 விக்கெட். சரி, ஸோ நியூ பேட்டர் கபி உள்ள வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஷாட். இந்தமாதிரி நேரத்தில் கபியோட இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். டீமில் நல்லா ரொட்டேட் பண்ணி விளையாடக்கூடிய வீரர். 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 3 ஓவருமே டீம் ட்ரீம் 11க்கு அற்புதம். ஸோ ஓவர் நம்பர் 4 சிவா ஃப்ளேக். அது 4 ஓவர் முழுசாக விளையாடணும். ரிசல்ட் வந்து செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து மாற்றலாம். அதனால் அடுத்த
கேட்ச் இஸ் த கால். டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அருமையாக எடுத்துட்டாங்க. விக்கெட் நம்பர் 7, ரொம்ப முக்கியமான விக்கெட், ஜான்சனோட விக்கெட். 6 போயிட்டு தான் கூட இன்னிங்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கும். பட் ஜான்சனோட விக்கெட்டே லூஸ் பண்ணுறாங்க. டீம் சென்னை 96. சவுத் பேட்டர் விளாண்டுருக்காங்க. பின்னாடி ஃபீல்டர் இருக்காங்க. முறையை ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. கபி ஆன் ஸ்ட்ரைக்கில். கேட்ச் இஸ் கால். மேலே தான் போயிட்டுருக்கு. ஆனால் நேராக போய் கையில் விழுந்திருக்கு. முன்னாடி விழுந்து பார்த்தோம். 1 more விக்கெட். கபியோட விக்கெட்டையும் கிளைம் பண்ணுறாங்க டீம் ட்ரீம் 11. நைட்லி போ. பெரிய ஷாட்கான முயற்சி. மறுபடியும் ரன் இல்லை. ஸோ பவுலர் கையில் தான் கேம் இருக்குது. ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குது. 10 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ 25 runs வந்துருக்கு. லாஸ் ஆஃப் 8 wicket. ஓவர் நம்பர் 5 ஃப்ரம் விக்கி. கேட்ச் இஸ் அ கால். ரன்னு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு. வெல்கம் மேக்ஸிமம் டீம் சென்னை 96க்கு. ரொம்ப டீப் ட்ரபிள் இருக்காங்க இந்த மேட்ச். மறுபடியும் ஒரு ஷாட். மறுபடியும் ஒரு 6. 2க்கு 12. டீமுக்கு எவ்வளோ ரன் கிடைச்சாலும் லீடு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா 2 விக்கெட் தான் கையில் இருக்குது. இது வர்றது எல்லாமே கோல்டன் ரன்ஸு. அடுத்த பால். நோ ரன். அகைன் ஃபுல் டாஸ். ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த ஓவர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கேட்ச் தான் பேட் ஆகப்பட்டது. ஃப்ரீயாக இருக்குது. ஸ்டெப்பு நான் அடிக்கல. கேட்ச்க்கான வாய்ப்பு. தினேஷ் ஓடிட்டுருக்காங்க. காற்றுல போயிடுச்சு அந்த பக்கம். And it's a big kick. நல்லா ஃபுல் எனர்ஜியை சேர்த்து வச்சு அடிச்சிருக்காங்க. டீம் வந்து கடைசி கட்டத்தில் வந்து போராடுறாங்க. இந்த 9வது விக்கெட் பார்ட்னர்ஷிப்க்கு ரன்ஸ் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் 8 விக்கெட் ரொம்ப குயிக்காக இருந்தது. டெலிவரி. கடைசி பால். ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க 2 டீமுமே. நல்ல ஒரு bowling display. டீம் கிட்ட இருந்து ரொம்ப ஸ்டார்ட்லாம் ஆட வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது ஃபஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம். இட்ஸ் ஃபர்ஸ்ட் விக்கெட். சந்தோஷ் முதல்ல விக்கெட் ஆகிட்டாரு. அதனால் டீம் நல்ல ஒரு அருமையான டெலிவரி. நல்லா இருக்கு. ஒரு பிளேயரை மேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கேம் நல்லா இருந்தால் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்ஃபெக்ட்பா. பர்ஃபெக்டான டெலிவரி. வந்து டீஸ் பண்ணுறது லைட்டாக லாஸ்ட்டு போகிறாரு. இந்த ஷாட் இட்ஸ் அ பிக் ஷாட். கட்ட பண்ண அடித்தால் ஓடலான்னு மாட்டார். இட்ஸ் அ பிக் ஷாட். இது ஓவர் பிச்சன் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ஹிட். பிகிங். கேட்ச்க்கான வாய்ப்பு இருக்கிறது. முன்னாடி வந்துச்சு. செகண்ட் ரன் ஓடவில்லை. நின்ட்டாங்க. செட்டில் ஆகிட்டாங்க. நல்ல ஒரு கனெக்ஷன். இது 6 போயிடுது. எஸ் அப்பா எங்கேயோ போயிடுச்சு. நல்ல ஒரு டைம் கிச்சு. யங்ஸ்டர் அழகாக உள்ள அமைச்சிருக்காங்க ட்ரீம் 11 விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு கனெக்ஷன் முத பால். ஸோ டார்கெட் 52ல் 14 ரன் போயிடுச்சு ஆல்ரெடி.
38 ரன்னு. அதில் ஒரு 6 கழிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அடித்த ஒரு ஷாட்டு. பா அருமையான ஒரு கேட்ச். ஆனால் விக்கெட் இல்லை. சேம் டீம்மேட் பிடிச்சிருக்காங்க வெளியிலேருந்து. 6 ரன்னு. Well bowled, well bowled. The catch is a call. 8 wickets. விக்கெட்கான நல்ல வாய்ப்பு. லேசி த்ரோ. கரெக்டாக வந்து டீம்மேட்ஸ் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க அந்த த்ரோவில். ஸோ பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பேக்கப்புக்கு பெருமாள் வந்து எடுத்து போட்டிருக்கார். 2 ரன்னு. சர்ப்ரைஸ் ஃபுல் டாஸ். டபுள் டு எண்ட் ஓவர். பவர் பிளே முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃபீல்ட் செட்டப்லாம் வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ஷாட்டுக்கு எங்கே போச்சு பால் என்னாலே ட்ராக் பண்ண முடியல. இருக்கிற யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத தூரம் போயிருக்கு. பிக் ஷாட் ஃப்ரம் லோகு. ஷாட் 6க்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. எஸ் 6. காற்றுலேயே போயிட்டே இருக்குது. 2 பாலுக்கு 12 ரன்னு. 35 வந்துருக்கு போட்டில். இன்னும் 17 ரன் தான் தேவை வெற்றிக்கு. டீம் ரன்னுக்கு. ஒன்று 2 மாற்றிட்டாங்க. டபுள் ஜஸ்ட் 15 ரன்ஸ் அவே. ஷாட் சேஃபாக தான் தடுத்துருக்காங்க. போலன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து கேட்ச்க்கான வாய்ப்பு இருக்கும். கவி நல்ல ஒரு அட்டம் பண்ணி எடுத்துருக்காங்க. விக்கெட். It's a warm welcome to the bowlers. ஓவர் பிச் போட்டாங்க அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்காரு. போன ஓவரோட முதல் பால் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இந்த பாலுமே. ஷார்ட் ஃப்ரம் லோகு. வெற்றி கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்காங்க. புது பேட்டராக உள்ள சிவா வந்துருக்காரு. லோகோட அட்டாக்கிங் பார்த்தா இன்னொரு 2 கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பால் விக்கெட் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஐடியாவில் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துருக்காங்க. வெல் பவுல். நல்ல ஒரு ஷாட். இது பெரிய ஹிட்டு. சிவா உள்ளே வந்தவொடனே அவரோட அரைவேளை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு, நான் வந்துட்டேன் அப்படின்னு. பிகிங் ஆக்சுவலி இன்னொரு ஷாட் அடித்தாங்க அப்படின்னா டீம் வெற்றி பெற்றுவிடும். ஓனோ மூமெண்ட் இருக்குது. ஐயோ மேலே போயிட்டுருக்கு. விக்கெட்ஸ். சிவாவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா இப்போ இந்த நேரத்தில் வந்து அதான் ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபைனல் பால் சிங்கிள் மாதிரி தெரியுது. இல்லைப்பா சிவாவுக்கு வந்து வெற்றி ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. லாஸ்ட் பால். வின்னிங் ரன்ஸ். ஓனா வின்னிங் ரன்ஸ் கிடைக்கும். எஸ் ஓனா. ஸோ கேம் முடியுது. டீம் ட்ரீம் 11 வெற்றி பெற்று குவார்டர் ஃபைனலுக்குள்ள என்ட்ரு ஆகிறாங்க. ஆல் த பெஸ்ட் பாய்ஸ் அண்ட் ஹார்ட் லக் டு த டீம் சென்னை 96. இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ரத்னாவை சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் 5 விக்கெட் எடுத்து இந்த மேட்சை வந்து ட்ரீம் 11க்காக கிஃப்டாக கொடுத்துருக்காரு. ஆல் த பெஸ்ட் பாய்ஸ்.